சிறந்தால் எல்லோரும் சிறப்பார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு, கொங்கு வாழ்ந்தால் எல்லாரும் வாழ்வார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு, மண்ணை நேசிக்கிற, தான் வளர்க்கின்ற பயிர்களை நேசிக்கின்ற, உயிர்களை காட்டிலும் பயிர்களை நேசிக்கின்ற அற்புதமான நம் கொங்கு வேளாளர் சமூகத்தின் திருவடிகளுக்கு என் பணிந்த வணக்கங்களை காணிக்கையாக்கி ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. உண்மையிலே ஏன்னா எல்லா பேச்சாளர்களும் கைதட்டல் கேட்கிறாங்கன்னு யாரும் தவறா நினைக்க வேண்டாம். ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாலாட்டு. அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்கள், உடன் பழகியவர்களின் கண்களில் இருந்து வழிகிற நீராட்டு. எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு. என்ன அழகு! உண்மையிலுமே நடுவர் அவர்களே, நம் குளங்கொண்டையில அற்புதமான நம்முடைய செல்லியாய் அம்மனுடைய பங்குனி திருவிழாவில் எவ்வளவு அழகா மக்கள், நம்ம மக்கள்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலுமே நடுவர் அவர்களே, ஒரு 2 பேர் வந்து பேசினாங்கல்ல, உண்மையிலுமே பாத்தீங்கன்னா தம்பியை விட்டுருங்க, தங்கச்சி வந்து ஒரு 45 நிமிஷம் கைதட்டுங்க. உண்மையிலுமே ஒரு பெண் பேச்சாளர் அவ்வளவு தூரம் பெரிய உழைப்பாளி தானே, உழைப்பாளி. உண்மையிலே நான் கேட்கிறேனே, அவங்க பேச்சுக்கு நான் ரசிக்கிறேன், உண்மையிலுமே பாராட்டுறேன், ஊக்குவிக்கிறேன். ஆனா உங்க பெருமையை ஒரு வார்த்தை சொன்னாங்க, சொல்லலையே. தேவகோட்டை மகாராஜன் யாரு? தேவகோட்டை மகாராஜன் யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேர் சொல்லணுமா இல்லையா? சொன்னாங்களா? இப்படி பதறிட்டாங்கன்னா மறுபடியும் காப்பி கொடுக்கணும்னு அர்த்தம். ஏற்கனவே கொடுத்த காப்பியில கொஞ்சம் சர்க்கரை அதிகமா இருந்தது, அது சர்க்கரையில தான் காப்பி போட்டுருக்காங்க. சொன்னாங்களே, தேவகோட்டை மகாராஜன் யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு சொன்னாங்களா? இல்லையா? இப்ப உங்க தம்பி நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க பெருமையை நம்ம கொள்ளாம நான் சொல்றேன். சொல்லியா என்னைய பத்தி சொல்றதுக்கு அனுமதி? உங்களை பத்தி சொல்றதுக்கு உங்க கிட்ட அனுமதி கேட்டுட்டே சொல்றேன். என்னைய பத்தி கேட்காம உமாநாத்தை என்னென்னமோலாம் சொல்றான். நடுவர் அவர்களே, இப்ப நம்ம மக்களுக்கு நான் சொல்றேன், உண்மையிலுமே சொல்றேன், இந்த மக்களோடு நம்ம எல்லாரும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பகுதி மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில நம்ம அணியை தமிழ்நாடு முழுவதும் வளரச் செய்வதற்கு உயிரோட்டம் கொடுத்ததே நம் கொங்கு வேளாளர் சமூகம் அப்படின்னு சொன்னா அதுல எந்த மாற்று கருத்து இல்லை, எல்லளவும் அதுல குறை கிடையாது. உண்மைதானே? இந்த மக்கள் முன்னாடி சொல்றேன் நடுவர் அவர்களே, உங்க பெருமையை இப்ப நான் சொல்றேன். யாரோ நம்மளை பத்தி சொல்றாங்கிறீங்க, நம்மளை பத்தி புறம் பேசுபவர்களே மக்களுக்கும் சொல்றேன், கைதட்டுங்க. அவங்கள பத்தி நம்ம கவலையே படக்கூடாது. நமக்கு அந்த ஆத்தா இருக்கா எல்லாத்துக்கும். உண்மையா சொல்றவர்களே, நம்மளை பத்தி ஏதோ குறை சொல்லுவாங்க, அப்படிதானே? நடுவர் அவர்களே, வாழ்க்கையில குறை சொல்லாத வாயும் இல்லை, குறைக்காத நாயும் இல்லை. உண்மைனா கைதட்டுங்க, உண்மைனா கைதட்டுங்க. நான் கேக்குறேன், குறை சொல்ற வாய ஒரு செங்கல்ல வச்சு அடைச்சா கூட என்ன சொல்லும்? இந்த செங்கக்கல்லு சரியா வேகல அப்படின்னு அதுல ஒரு குறை சொல்லதான் செய்யும். இப்ப நீங்க எங்க அண்ணன், உங்க பெருமையை நான் சொல்றேன் நடுவர். சொல்லியா? இன்னைக்கு இத்தனை பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க, 4-5 வருஷமா முயற்சி பண்ணி இன்னைக்கு உங்களுடைய வருகை நம்ம மண்ணுக்கு நிகழ்ந்திருக்குன்னா கைதட்டல் கொடுங்க. இதுதான் இந்த ஆத்தாவோட பெருமை. நான் கேக்குறேனே, இப்ப நீங்க யாரு? இப்ப வரும்போது ஒரு ஐயா உள்ள நம்ம சாப்பிட போனோம்ல, தானே சாப்பிட போனா தம்பிய நம்ம மக்கள்லாம் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயக்கட்டுல இருந்து ஒரு ஐயா ஓடி வந்து அண்ணன்ட்ட கை கொடுத்தாரு. நான் கூட ஏதோ தெரிஞ்சவரோன்னு நான் கேட்டேன், சார் நீங்க மகாராஜன் சார் தானே அப்படின்னாரு. ஆமாங்கன்னு அண்ணன் அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. நடந்த உண்மை, நாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். என்னையா அப்படின்னு கேட்டா, இல்ல இந்த பக்கத்துல இந்த ரொம்ப நாங்கெல்லாம் இரவு பார்த்தீங்கன்னா தறி போட்டிருப்போம், அதுல பாத்தீங்கன்னா தண்ணி கட்டும் போதோ தறி வேலை செய்யும் போதோ இரவு நேரம் தூக்கம் வராம இருக்கும்போது அல்லது வேலையில் இருக்கும்போது கொஞ்சம் மனச்சோர்வா இருக்கும்போது உங்க நிகழ்ச்சியை தான் யூடியூப்ல பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்குவோம். எங்களுடைய வாழ்க்கையில உங்கள் பேச்சு தான் மன நிம்மதியை தருகிறதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். கைதட்டுங்க. உலகத்திலேயே பெரிய அந்த ஆத்தாளுடைய புண்ணியம் தான் நடுவர் அவர்களே. உலகத்திலே பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா? சார்லி சாப்ளின் சொன்னார் நடுவர் அவர்களே, நீ சிரித்து பார், உன்முகம் எல்லோருக்கும் பிடிக்கும். எல்லோரையும் சிரிக்க வைத்து பார், உன்முகம் எல்லோருக்கும் பிடிக்கும். பாருங்க, கைதட்டுங்க. எல்லோரையும் பிடித்த, எல்லோரையும் ரசிக்க வைக்கிற முகம் உங்களுடைய முகம். தம்பி, எல்லாரையும் நான் ரசிக்க வைக்கிறேன். ஆமா, இந்த கொரோனா டயத்துல பட்டிமன்றம் இல்ல, சரி 1.5 வருஷம் சும்மா கடந்தோம். ஆமாண்ண, கொரோனா முடிஞ்சு பட்டிமன்றத்துக்கு போறேன். முதல் நாள் நைட்டு என் பொண்டாட்டிக்கிட்ட, சரி அடியே 1.5 வருஷம் கழிச்சு பேச போறேன், பேச்சு சரியா பேசுறேன் நான், இந்தா 100 ரூபா அவள்கிட்ட காசை கொடுத்துட்டு, சரி என் பேச்சை கேளுன்னு அவ 500 ரூபா திருப்பி கொடுத்து பேசாம பாடுறா அப்படின்னா அவளோட குடும்பம் நடத்தி தான் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நடுவர் அவர்களே, இவங்க கொடுக்கிற கைதட்டலே நமக்கு 1000 இல்ல லட்சம் ரூபாய்க்கு சம. கைதட்டுங்க. உண்மையிலுமே அது எவ்வளவு பெரிய விஷயம். நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, ஆனா என்ன அழகா கைதட்டுறாங்க. உண்மையிலுமே நள்ளிரவு நேரத்தில் கூட நல்ல தமிழை இப்படி ரசிக்க கூடிய சூழல் கொங்கு வேளாளர் இனத்திற்குத்தான் உண்டுங்கிற பெருமையோடு உட்கார்ந்து கேட்கிறாங்களே. இவங்க திருக்கூட்ட நடுவர் அவர்களே, போன வாரம் பட்டுக்கோட்டைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு போனீங்க. அடே அப்பா, என்ன ரசனை!
என்ன ரசனை, எவ்வளவு அப்படி திடுக்கிட்டு போய் உட்கார்றாரு பாருங்க எங்க அண்ணன். அண்ணே நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அந்த உண்மையை சொல்லவா? சொல்லுங்கண்ணே. என் தங்கச்சி கேக்குறாங்கண்ணே. தம்பி நீ சொல்லு. சொல்லிடலாமா? சொல்லவான்னு கேக்குறான். சொல்ல சொன்னதே அவன் தான் பக்கத்துல உட்காந்து. மறக்காம அந்த பாயிண்ட சொல்லிட்டு அப்புறம் ஆரம்பினா. அப்படி என்ன சார் உண்மையில என்ன, நீங்க நல்ல ஆர்வமா இருக்கனால சொல்றேன். போன வாரம் கரெக்டா இதே நாள் தானே தம்பி, போன வாரம் இதே நாள் பட்டுக்கோட்டையிலங்க சும்மா 2000 பேர் கைதட்டுங்க. அண்ணனோட மேடைக்கு முன்னாடி 2000 பேர். அண்ணன் இன்னைக்கு முன்னுரையில நானும் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நோட் போட்டு. 27 நகைச்சுவை சொன்னாரு, அவ்வளவு அழகா சிரிச்சிங்க. அங்க 60 நகைச்சுவை கைதட்டுங்க, நான் ஸ்டாப் 60 நகைச்சுவை. ஒரு ஆள் சிரிக்கலையே. இங்க கேட்டாங்களடா ஒரு விளம்பரம், இதாடா விளம்பரம், ஒரு ஆள் சிரிக்கலைங்க. குறிப்பா பெண்கள் கூட்டத்திலிருந்து 61வது ஒரு நகைச்சுவை சொன்னார் பாருங்க. பெண்கள் கூட்டத்திலிருந்து ஒரு 4 பெண்கள் நாங்க படான்னு ஒரு வயசான ஆயா எந்திரிச்சு சிரிச்ச 4 பெண்களை ஒரு பார்வை, எங்க அண்ணனை ஒரு பார்வை பார்த்து ஒரே வார்த்தை தான் சொல்லிச்சு, வயசான அந்த கிழவி. படிச்ச தம்பி தேவகோட்டையிலிருந்து வந்து பேசுது, உங்களுக்கு எல்லாம் என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு? தம்பி நீங்க பேசுங்க, எவளும் சிரிக்காம நான் பாத்துக்கிறேன். ஒருத்த கிழவிதான் என் ஜோலியை முடிச்சான். அந்த கிளவியை கூப்பிட்டு இதே மாதிரி தான் இருக்கும் அந்த அம்மா. என் பக்கத்தில் உட்கார வச்சு விழாக்குழு ஒரு சீப்பு வாழைப்பழம் வச்சுருந்தாங்க, 18 பழம். 18 பழம். அந்த கிளவி வாயை திறந்தா வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்துருவேன். நல்லா சாப்பிட்டு ஒரு சீப்பை முடிச்சிருச்சு. மறுநாள் ஃபோன் பண்ணேன். சரிண்ணே பட்டிமன்றம் எப்படி போச்சு? சரி நல்லா போகுது தம்பி, நல்லா போகுது, வாழ்க்கை அப்படி போச்சு. ஆனா உண்மையிலுமே எவ்வளவு அழகா ரசிக்கிறாங்க நடுவர் அவர்களே. நான் கேட்கிறேன், இப்ப யாரோ வீட்டுல இருக்கிற ஏமா உங்ககிட்ட தான் கேட்கிறேன் தங்கச்சி, யாரோ வீட்டுல நடந்த சண்டைகளை எல்லாம் வந்து எங்க அண்ணன் கிட்ட சொன்னீங்களே, நம்ம அண்ணன் வீட்டுல நடக்காத சண்டையா? எதுக்குன்னு யாரோ குடும்பத்தை நம்ம முன்னுதாரணமா கட்டணும். உங்க குடும்பத்தை எடுத்துங்க. நான் கேட்கிறேன், அன்னைக்கு உங்களுக்கு இடையில சண்டை வந்திருக்கா வரலையா? இல்ல வராமதான் போயிருமா? இல்ல வராமதான் நாங்க விட்டுருவோமா? போதும்டா உங்களை கூட்டியாந்ததுக்கு. சீரியஸா கை தட்டுங்க சார், இதுதான் சார் பாராட்டு. ஏண்டா தலைப்புல பேசிக்கன்னா தலைவர் மேல பேசுறியா? எங்களுக்கு தலைவர் தான் தலைப்பு. பாருங்க எவ்வளவு சந்தோஷமா அந்த அம்மா கை தட்டுறாங்கன்னு. அவரு நான் அண்ணன் சின்னசாமி என்ன இதுக்கு ஒரு தட்டுறாரு. ஆனா உண்மையிலுமே என்ன, இங்க பேச்சாளர்களை விட நடுவர் ஒரு மாதிரியான அந்த அக்கா அவ்வளவு தட்டுறாங்க உண்மையிலுமே. நான் கேக்குறேன், அப்படி அண்ணே இப்ப உங்க வீட்டுல அம்மா இருக்காங்கல்ல, அண்ணி இருக்காங்கல்ல, உங்க மனைவிக்கும் உங்க அம்மாவுக்கும் சண்டை வரும்போது நீங்க யாரு பக்கம் பேசுவீங்க? நான் வேலைக்காரி பக்கம். வேலைக்காரி பக்கமா? இது வேற பக்கமா இல்ல, அந்த அம்மா தான்டா என்னைய மறைச்சுக்கிறேன். ஏன்? ஆள் அகலமா இருக்கு. நான் கேள்விப்பட்ட வகையில் அது அழகா இருக்கும். நாங்க அப்படி அழகு எங்க வீட்டுக்குள்ள அலோவ் பண்றதே இல்ல. அழகே நமக்கு அழகே நடுவர் அவர்களே, நமக்கு தேவையில்லாத வார்த்தை அது. உண்மையிலுமே நான் கேக்குறேன் நடுவர்களே, எவ்வளவு பெரிய விஷயம் நான் கேக்குறேன். இதுல வந்து அண்ணே அன்னைக்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்துருக்கீங்களா? எத்தனை புடவை? 7 வாங்கி கொடுத்தேன். அப்படியா? கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு முன்னாடி. நான் உண்மையா சொல்றேன் நடுவர்களே, உங்க தங்கச்சிக்கு இப்ப பட்டு புடவையே கேட்காத அளவுக்கு நான் ஒண்ணு செஞ்சுட்டேன். என்ன அந்த சொல்றேன்னு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். பேப்பரா படிக்கிறீங்க அப்படின்னா ஏன் பார்த்த என்ன பாத்திரம் வளர்க்குற மாதிரியா தெரியுது, என்னன்னு சொல்லுன்னு. இல்ல 10வது பக்கத்துல ஒரு முக்கியமான செய்தி போட்டிருக்கான், படிச்சீங்களா? 10வது பக்கத்துல அப்படி என்னமா முக்கியமான செய்தின்னு, 10,000 ரூபாய் மதிப்புள்ள பட்டுப்புடவை 5,000 ரூபாய்க்கு தள்ளுபடி விற்பனை போட்டிருக்கு, பாத்தீங்களா? நான் உடனே 3வது பக்கத்துல இன்னொரு முக்கியமான செய்தி போட்டிருக்கேன், நீ படிச்சியாமா? என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தாங்க, கம்முன்னு போயிட்டாங்க. என்ன தெரியுமா? பட்டுப்புடவை கேட்ட மனைவி வெட்டி கொலைன்னு போட்டிருந்தது. அந்த பேப்பர் கட்டிங்க எனக்கு அனுப்பிச்சுடுறேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல. என்ன நடுவர்களை எதெடுத்தாலும் உண்மையிலுமே நான் கேட்கிறேன், அந்த பட்டுப்புடவையை எடுக்கிறது கூட தப்பு இல்ல. எத்தனையோ தாய்மார்கள் இருக்கீங்க, அதை ஒழுங்கா துவைச்சு பீரோக்குள்ள வைக்கிறாங்களா? அப்படி கேளு. நான் கேட்கிறேன், ஏன்டா அழுகுறேன்? உங்க வீட்டுல பட்டுப்புடவை எங்கன வச்சிருக்காங்க? உங்க வேட்டி எங்கன இருக்கு? எங்க வீட்ல எல்லாம் ஒரு பீரோ இல்ல, அந்த மேத்தட்டு பூரா பட்டுச்சேலை, இந்த அடி தட்டு தான் எனக்கு. என் வேட்டியை மடிச்சு அதுல வச்சு இவ உயரம் பத்தலைன்னு அது மேல ஏறி நின்று தாண்டா அவ துணியை எடுக்கிறான். நான் வேட்டியை கட்டிட்டு வந்தா ஒரே கால் தடமா இருக்கு. ஊழ்ற சொல்றானுங்க, பொண்டாட்டி விட்டு உதச்சிருப்பா அவ்வளோ இருக்கு, ஒரே கால் தடமா இருக்கும். இவ்வளவு இமிச்சே இருக்கு. தேவகோட்டை நகர்ல உங்களுக்கு என்ன பேச்சு? தடம் பதிச்சு நடக்கிறாரு மகாராஜன்னு சொன்னாங்களா இல்லையா? தடம் வாங்கி நடக்கிற கதையாகி தயவு செய்து பெண்கள்கிட்ட சொல்றேன், சொல்லுங்கண்ணே. இந்த பொட்டு வைக்கிறீல்ல, பொட்டு வைங்க, ஒட்டு வைக்காதீங்க. அந்த ஒட்டுன பொட்டை எங்கெங்கெல்லாம் ஒட்டுறீங்க.
கம்பியில ஒற்றிய, கண்ட்ரைட்டு சீட்ல ஒற்றிய, கக்கூசி பீங்கான்ல ஒற்றிய, எவ்வளோ என் பட்டிமன்ற நோட்ல ஒட்டி விட்டு. ஐயோ, அங்க ஒரு பொட்டு மாதிரி தானே தெரியுது. இந்த பொட்டு தான்டா என்ன வச்சிருக்காண்டி, எல்லாம் ஜூம் பண்ணிடுறா. இந்த பொட்டை என் பொண்டாட்டி எனக்கு தெரியாம பார்த்துட்டா, நானும் பார்க்கல. மறுநாள் நானும் பட்டிமன்றத்துக்கு வர்றோம்னா சரிண்ணே பேச்ச கேட்க வர்றாளாக்கும் நினைச்சேன். வந்தவ நேர வந்த பேச வந்த பொம்பளையால ஒவ்வொரு மூஞ்சியா பார்த்தா. இவ ஒட்டா, அவ ஒட்டா, அவ ஒட்டா, எவ ஒட்டும் இல்ல. வீட்டுக்கு வந்து வேலைக்காரி பொட்ட பாக்குறா. இவ பொட்டா, அவ பொட்டும் இல்ல. அப்புறம் யாரு பொட்டுன்னு? அது அவ பொட்டு தாண்டா ஒட்டி இருக்கு கடைசியில. அவங்க பொட்டு, அவ பொட்ட விட்டு விட்டு எவ பொட்ட பூரா சுத்துறாடா. இந்த சந்தேகம் என்ன யார்கிட்ட இருக்கு? பெண்டாட்டிக்கிட்டு தான் இருக்கும். உண்மையா சொல்றேன், வாழ்க்கையில சந்தேகம்ங்கிற கோடு தான் வாழ்க்கையில சந்தோஷத்துக்கே கேடு. நான் கைதட்டுங்க, இது பல வீட்டுல திருமணத்துக்கு முன்னாடி வருதா இல்லையா? உண்மை நம்பி தயவு செய்து பெண்கள்கிட்ட சொல்றேன், நல்ல புடிய கேட்டுக்கங்க. இந்த ஜிகினா வச்ச சேலை கட்டுறீங்கல்ல, ஆமாண்ணே, பஸ்ல உட்காந்து எந்திரிச்சேன்னா சீட்ல தட்டி விட்டு வந்துருங்க ஜிகினாவை. ஆமாடா. என்னாச்சுண்ணே? அன்னைக்கு ஒரு கண்டக்டர் தெருவுல நின்றான்டா. கண்டக்டர் தெருவுல நின்னாரு, என்னாச்சு? நைட்டு டூட்டி முடிஞ்சு பஸ்ல தானே படுப்பாங்க. ஆமா. யாரோ ஒருத்தி புது சிகுனா வச்ச சேலையை கட்டி, அதுவும் அவன் சட்டையை கழட்டிட்டு படுப்பாங்க வெயிலுக்கு, நகட்டி எந்திரிச்சு போயிருக்கா. இவன் டூட்டி முடிச்சு நைட்டு 1:30க்கு சட்டையை கழட்டிட்டு அதுல படுத்து பிறண்டிருக்கா. பூரா சிகுனா. விடிய காலம் 5:30க்கு முதல் டூட்டி, தூக்கத்துல சட்டையை மாட்டிக்கிட்டு போய் சரிண்ணே டூட்டி முடிச்சு மத்தியானம் 2:30க்கு வீட்டுல போய் சட்டையை கழட்டிருக்கா. உடம்பு பூரா சிகுனா, மின்னு மின்னு இருக்குமே. நீ டிக்கெட்டை கிழிச்சியா என்ன பண்ண? இது எத்தனை நாளா நடக்குதுன்னு இருக்கான். இவன் கண்ட்ரைட்டர் டூட்டியை கேட்கிறானாக்கும் நினைச்சு 27 வயசுலேருந்தே நடக்குதுன்னு இருக்கான். பிரட்டி சிகுனாவை துவைச்சு எடுத்துட்டான். தயவு செய்து சிகுனா சேலை கட்டுறாளுக்கு அது மாதிரி பசில பண்ணி விட்டு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. நம்ம பண்பாடு என்னவோ அதை பின்பற்றினா வாழ்க்கையில என்னைக்காவது பிரச்சனை வருமானே? ஸ்டிக்கரை ஒட்டுறது, அதே மாதிரி ஜிகினா ஒட்டுறதுன்னா. அதனாலதான் ஒரு கவிஞன் கொடுத்தான், எலந்த காட்டில் பிறந்தவதானே லண்டன் மாயே சேல உடுக்க தயங்கிரியே. கைதட்டல் கொடுங்க நம்ம நடுவருக்கு. வாழ்க்கையில பெண்கள் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல, அதுக்காக தானே இந்த பட்டிமன்றம். கேக்குற நடுவர் அவர்களே, சாமியார் உங்க ஊர் பக்கம்லாம் இருக்காங்களா? நிறைய இருக்காங்க. உண்மையா சொல்றேங்க, நான்லாம் ஒரு சாமியார்ட்ட போனேன்னு ஒரே ஒரு வேலை தான் கேட்டேன். எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுங்க சாமின்னு. என்ன வரம் கேளுன்னார். நான் வானா என் மனைவி வரணும், போனா என் பண்டாட்டி போகணும், உட்காருனா உட்காரணும், நில்லுனா நிக்கணும், சாப்பிடணும் சாப்பிடணும், தூங்குனா தூங்கணும், அந்த வரம் மட்டும் கொடுங்க. பாருங்க, வரத்தை கேட்க சொன்னா வாழ்க்கையே கேட்கிறேன். சாமி உண்டி எல்லாம் 5000 போடுறேன், அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு. 5 லட்சம் போட்டாலும் முடியாதுன்ட்டாருன்னு. நான் அப்படிதான் நினைச்சேன். ஏன் சாமி பயந்துட்டீங்களா? முடியவே முடியாதுன்னாரு. சாமி இன்னொரு 5000 ரூபாய் சேர்த்து போடுறேன், கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு. முடியவே முடியாதுன்னா. ஏன் சாமின்னு? அது முடியாம தாண்டா நான் சாமியாரா வந்திருக்கேன். ஏன்டா ஆரம்பிச்சு தொடங்க இடத்துக்கே என்ன அனுப்புறேன்னாரு. நடுவர் அவர்களே, சின்ன வயசுல நடந்ததே சொல்றேனே. சின்ன வயசுல எங்க அப்பாட்ட கேட்டேன், அப்பா வீட்டுக்கு எப்ப விருந்தாளிக வருவாங்கன்னு கேட்டேன். வீட்டுக்கு எப்பப்பா உரம்பரை வருவாங்கன்னு கேட்டேன். கண்ணு காக்கா கத்துனா வருவாங்க சாமின்னு. உண்மையா சொல்றேன் நடுவர்களே, எப்ப போவாங்கன்னு கேட்டேன் எங்க அப்பாட்ட. உங்க அம்மா கத்துனா போயிருவாங்க சாமின்னு. அம்மா கத்துச்சா? இப்ப வரைக்கும் கத்து, நல்லா கத்து, கத்தும். நான் கேட்கிறேன் நடுவர்களே, கத்திட்டே இருக்கீங்களே, இதுவா ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி வலது காலை எடுத்து வச்சு வரும்போது நடுவர்களே எந்த மனநிலையோட வராங்க? அதாவது ஒரு பொண்ணு வலது கால் எடுத்தீங்க, நிறைய என்னுடைய தாய் குலங்கள் இருக்காங்க, என் சகோதரிகள் இருக்காங்க. எப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடனே ஒரு காலத்துல கல்யாணம் பண்ணாங்க. எப்படிப்பட்ட நாம போற இடத்தை விளங்க வைக்கணுங்கிற எண்ணத்தோட போனாங்களா இல்லையா? ஆனா இன்னைக்கு போன ஒன்னையே அவன் குடும்பத்துல இருந்து இதை பிரிச்சிடணும், இவன் குடும்பத்துல இருந்து இதை பிரிச்சிடணும், நாம மட்டும் தனிச்சு வந்துடணும். தனிச்சு இருக்கிறதுக்கு பேர் இல்லைங்க வாழ்க்கை, எல்லாருடனும் கூடி வாழ்றதுக்கு பேருதான் வாழ்க்கைனா. வாழ்க்கையில எத்தனை வரவுகளோட வாழ்றோம்ங்கிறது இல்லைன்னா மகிழ்ச்சி, எத்தனை உறவுகளோட வாழ்றோம்ங்கிறது தான் மகிழ்ச்சி. அப்படின்னா அந்த உறவுகளோட வாழுகிற வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்காங்க. எங்க இருக்கு? அம்மாவுடைய சமையலை பத்தி சொன்னாங்களே நடுவர் அவர்களே, அம்மாவோட சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்கு என்னென்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம். என்னென்ன வித்தியாசம்? மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல் சரி,
மூக்க புடிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம்னா அதான்டா பொண்டாட்டி சமையல். கைதட்டுங்க சார். உண்மையிலுமே நடுவர் அவர்களே, நீங்க 2 பேர் கையிலையும் சாப்பிட்டுருக்கீங்கல்ல, இதே வித்தியாசத்தை நானும் சொல்றேனே. மனைவிக்கும் அம்மாவுக்கு என்ன வித்தியாசம்? பசிக்கும் போது சோறு போடுபவள் மனைவி, நான் இல்லைன்னு மறுக்கலனே. ஆனா பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தான் தாய். பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தான். இன்னொரு வித்தியாசம் இருக்கு. என்னண்ணே? அம்மா சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்கும் என்னென்ன வித்தியாசம்? நரைச்ச முடி கிடந்தா அம்மா சமையல் சரிண்ணே, கருப்பு முடி கிடந்தா பொண்டாட்டி சமையல். ஆஹா, செம்பட்ட முடினா ஓன் சமையல். அவ எவளும் சமைக்கல, ஆம்பளை சமைச்சிருக்கான்னு அர்த்தம். நடுவர் அவர்களே, இந்த தாய்க்கு சத்திய சாட்சியா நான் சொல்றேன், வீட்டுல இருக்கிற அம்மா யார் அப்படின்னு கேட்டா நம்ம இந்து தர்மம் சொல்லுகிறது வேதம் 4 இருக்குல்ல. என்ன 4 வேதங்கள்? ரிக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்ங்கிற இந்த 4 வேதங்கள்ல பழமையான வேதம் எதுன்னு? ரிக்வேதம். ரிக்வேதம். இன்னைக்கு தெரிஞ்சுக்குங்க, அந்த பழமையான ரிக்வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான், ஒவ்வொரு வீட்டிலும் தெய்வம் தான் நேரடியாக வாழ முடியாது என்பதற்காகத்தான் தன்னுடைய பிரதிநிதியாக பெற்ற தாயை வீட்டில் படைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த தாயை நம்ம கிட்ட இருந்து பிரிக்கிறாங்களா இல்லையா? நல்லா பிரிக்கிறாங்களா இல்லையா? ரெண்டா பிரிச்சுட்டு தான் மறு சொல்லி பாப்பா. உண்மையை சொல்றேன், நீங்க எத்தனை வெளிநாடுகள் போயிருக்கீங்க? நான் 5 வெளிநாடு போயிருக்கேன். எந்தெந்த நாடுகள் போயிருக்கீங்க? 5 வெளிநாடு போயிருக்கீங்க? ஆமா, உண்மையா நான் கேக்குறேன். நான் 5 வெளிநாடு போயிருக்கேன். இவங்க 2 பேரும் என்னை விட எக்ஸ்ட்ரா 2 நாடு போயிருக்காங்க. உமாநாத் அண்ணனும் ராணியம்மாவும். ராணியம்மாவும் எப்படின்னு என்னை விட 2 நாடு எக்ஸ்ட்ரா. நடுவரை விடவே பேச்சாளர்களும் இசைக்கலைஞர்களும் இன்னும் 2 நாடு கூடுதலா பயணம் பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாம் 5 நாடு தான். ஆமா, இவங்க 2 பேரும் எக்ஸ்ட்ரா 2 நாடு போயிருக்காங்க. எந்தெந்த நாடு? ஒன்னு ஒரத்த நாடு, இன்னொன்னு ராம் நாடு. ரெண்டுமே நம் நாடு தான். நம் நாடுக்குள்ளே சுற்றுவாரு நடுவர் அவர்களே. ஏன்னா அதை தாண்டினாலும் அவன் ஸ்கூலுக்கு போகணும். நான் கேக்குறேனே, இத்தனை நாடு பயணம் பண்ணிருக்கீங்கல்ல, நம்ம மலேசியா எல்லாம் போகும்போது உண்மையிலுமே நம்ம கொங்கு சொந்தங்கள் எவ்வளவு அழகா நம்மளை கவனிச்சுக்கிட்டாங்க. இதே மாதிரிங்க இந்த மேடை அளவுக்கு சாப்பாட்டு மேஜை இருந்தது. இதுல சைனீஸ் உணவு இருக்கு சார், இதுல தமிழ்நாட்டு உணவு இருக்கு, இதுல இத்தாலியன் உணவு இருக்குன்னு ஒவ்வொரு நாட்டினுடைய உணவுகளையும் அப்படி வகைப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஆனா உண்மையிலுமே நீங்க சாப்பிட்டுட்டு ஒரு வார்த்தை, எல்லா சாப்பாடும் நல்லா இருக்கு சார், அவங்க அன்புக்காக சாப்பிட்டோம். இன்னைக்கு நீங்க சொல்ற இங்க இருக்கிற எத்தனையோ பெருமக்கள் வெளிநாடு போலாம், வெளியூர் போலாம், வெளி மாநிலம் போலாம், பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல கூட சாப்பிடலாங்க. ஆனா எந்த ஸ்டார் ஹோட்டலிலும் கிடைக்காத ஒரு சுவை எது தெரியுமா நடுவர் அவர்களே? பெத்த தாய் கையால ஒரு வாய் பழைய சோறு வாங்கி சாப்பிடுற சுகம் இருக்கு பாருங்க, அது 1000 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கு ஈடாகுமா நடுவர் அவர்களே? பெத்த தாய்கிட்ட சோறு வாங்கி சாப்பிடுற பாரு. சொல்லுங்கண்ணே, அந்த சுவை 1000 பொண்டாட்டிட்டு வாங்கி சாப்பிட்டாலும் கிடையவே கிடையாது நடுவர் அவர்களே. யாரு ஈடு அளவு முடியுமா? நான் கேக்குறேன். அழகா ஸ்நேகன் உங்களுடைய நண்பர் கவிஞர் தான் பாண்டவர் பூமிங்கிற ஒரு படத்துல கொடுத்தாரு. அம்மா கையில வாங்கி சாப்பிட்ட ஒரு வாழ்க்கையில எப்படி தெரியுங்களா? திருமணத்துக்கு முன்னாடி கைதட்டினாங்கல்ல. என்ன நினைச்சு தான் வாழ்ந்த வாழ்க்கைய ஒரு காலத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், அண்ணன் தம்பி உறவுனே. நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, இந்த பாபுன்னு ஒரு படம் வந்துச்சு, நீங்களும் பார்த்திருப்பீங்க, சிவாஜி சார் நடிச்சிருப்பாரு. மனைவியினால அதாவது கட்டின பொண்டாட்டியினால தம்பி சொந்த அண்ணன் மேலேயே பிராது கொடுத்துருவான் இல்லையா? சொத்த பிரிடா, எங்க அப்பனுக்கு தானே நீயும் பிறந்தேன்னு ஒரு வார்த்தையை கேட்டுருவான் பாருங்க. நானும் பிறந்தேன், சொத்த பிரிடான்னு ஒரு வார்த்தையை பஞ்சாயத்து முன்னாடி பேசணும்னா, நீங்களே பஞ்சாயத்தாரா தானே இருக்கீங்க ஊர்ல. நான் கேட்கிறேன், அப்படி சொத்த பிரிடான்னு ஊர் முன்னாடி அவமானப்படுத்தின போது பொண்டாட்டியினால துக்கம் தாங்காம துயரம் தாங்காம அப்படி கேட்டுட்டு தம்பியும் பொண்டாட்டியும் போயிடுவாங்க. அண்ணன் அப்படியே சிவாஜி சார் அப்படியே நில குலைஞ்சு வருவாரு. பெத்த அம்மா இருப்பா, ரொம்ப திட்டானப்பா தம்பி பஞ்சாயத்துலன்னு அம்மா கேட்கும் போது அண்ணன் சிவாஜி ஒரு வார்த்தை சொல்லுவாருன்னு, பரவாயில்லாத்தா இன்னொரு பிறவிலையா 2 பேரும் வயிற்றுல பிறக்க போறோம், நம்ம தம்பி தானே கேட்டான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. இந்த அண்ணன் தம்பி பாசத்தை உடைச்சது யாருன்னு? இங்க கட்டுன பொண்டாட்டி தான்டா. உண்மைதானே? நான் கேட்கிறேன். உண்மை வந்த பிறகுதானே பிரச்சனை. உண்மை சொல்லுங்கண்ணே. அதுக்கு முன்னாடி ஒரே சட்டையை 2 பேரும் போட்டுக்குருவான், ஒரே பிரச்சனை 2 பேரும் பல்லு விளக்கும். உண்மைனே. ஒரு செருப்பை இவன் ஒரு தடவை போட்டுப்பான், அவன் ஒரு தடவை போட்டுப்பான். ஒரே பேண்டை இவன் ஒரு நாள் போடுவான், அவன் ஒரு நாள் போடுவான். சூப்பர். ஒரே சைக்கிள 2 பேரும் ஓட்டுவான். அவன் ஓட்டுவான், பின்னாடி உட்கார்ந்துருப்பான். ஆனா இன்னைக்கு கட்டின பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் பாத்துக்கிறதே இல்லண்ணே. அண்ணனை தம்பி பார்த்தான்னா என்ன நொன்னனே பார்க்க
நடக்குதா இல்லையா? அண்ணன் போற திசையில தம்பி போக மாட்டான், போறதில்ல, விட மாட்டான். விட மாட்டான்ல. எப்படா விட? ஆத்தா வீட்டுக்கு கிளப்புறதுக்கு தானே பிளான்ல இருக்கா இல்லையா? எப்படி அண்ணனோட சேர்த்து விடுவா? வாய்ப்பு இல்லையே. நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல அண்ணன் தம்பி பாசம் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுங்கிறத தர்மத்தின் தலைவன் ஒரு படம் வந்துச்சுனே, என்ன அழகா அந்த பாட்டு கொடுத்து எவர் கிரீன். இன்னைக்கு அந்த பாட்டு எப்பவுமே நமக்கு கிட்ட, இன்னைக்கு கல்யாண வீட்டுல கூட போட்டு பாடுறேன். அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர்வாய் பிள்ளை. தம்பி உந்தன் உள்ளம் தானே, அண்ணன் என்றும் வாழும் இல்லை. ஒன்றாய் காணும் வாழும் என்றும் இரண்டாய் மாற நியாயம் இல்லை. கண்ணோடுதான் உன் எண்ணம், நெஞ்சோடுதான் உன் எண்ணம். மென்மேலும் நீ முன்னேறு, என் ஆசைகள் என்றென்றும் அந்த வாழும் போலும் வாழும் சாவும் தென்மதுரை வைகை தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை வீழ்கின்றது பொன்மாலை விழா, பெய்கின்றது பொன்மாலை விழா. பெய்யாதது நம் ஆசை விழா, இது வாழும் போலே வாழும் பாசம். தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி. நல்லா இருந்ததுங்களா அந்த வாழ்க்கை? இந்த வாழ்க்கை நல்லா இருந்தது இல்லைண்ணே? நிறைவா 2 செய்தி சொல்றேண்ணே. நான் அம்மாட்ட சிரிச்சு பேசுனா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு எரியுது. உண்மையா இல்லையா? பொண்டாட்டிட்ட சிரிச்சு பேசுனா அம்மாவுக்கு எரியுது. ஆனா சத்தியமா சொல்றேங்க, ஒரு கணவனுடைய மனசு எப்ப குளிரும் தெரியுங்களா? கட்டிய மனைவியும் பெற்ற தாயும் எப்பொழுது சிரித்து பேசிக் கொள்கிறார்களோ அப்பொழுதுதான் ஒரு ஆம்பளையினோட மனசு குளிரும்னா இத்தனை பேர் கைதட்டுறாங்கன்னு என்ன அர்த்தம்? உண்மை. அம்மா கிட்ட சிரிச்சு பேசினா பொண்டாட்டிக்கு வயிறு எரியுது. பொண்டாட்டிட்ட சிரிச்சு பேசினா அம்மாவுக்கு வயிறு எரியுது. பொண்டாட்டி அம்மாவும் சிரிச்சு பேசினா பக்கத்து வீட்டுக்காரிக்கு வயிறு ஏன் வேற மாதிரி இருக்கு? அவளுக்கு ஏன் எரியுது? என்ன காரணம்? இவளுக்கு ஒண்ணு சேரக்கூடாதுங்கிறதுல அவங்கதான் இருக்காங்களே. நடுவர் அவர்களே, உண்மையா பிரசவ வலியை விட கொடுமையானது ஏதாவது இருக்கானே? இல்லப்பா. இன்னைக்கு நான் சொல்லிட்டு போறேன், அவங்க 1000 சொல்லலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை குட்டி பெத்துக்கிறது நாங்க தானே, பெத்து தர்றது நாங்க தானே, அவங்களால மகிழ்ச்சி கொடுக்கறது நாங்க தானே. என் தங்கச்சி சொன்னாங்க பிரசவ வலியை விட. ஒரு தாயோட சன்னிதானத்திலிருந்து இதை சொல்றேனே, உண்மை நான் மட்டும் கைதட்டுங்க. பிரசவ வலியை விட கொடுமையானது ஒண்ணு இந்த மண்ணில் இருக்குன்னு. என்ன வலி? நடுவர் அவர்களே, பல்லு வலி வந்தா இங்க வலிக்கும், காது வலி வந்தா இங்க வலிக்கும், கண்ணு வலி வந்தா இங்க வலிக்கும். ஆனா பிரசவ வலி வந்தால் ஒரு பெண்ணின் அணுக்கள் தோறும் வலிக்கும்ங்கிறத பட்டினத்தடிகள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனா 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று எழுதுனானே. ஆனா அந்த பிரசவ வலியை விட கொடுமையான ஒரு வலி இருக்குன்னு. என்ன வலி தெரியுங்களா? பெத்த தாயோ தகப்பனோ. இன்னைக்கு நீங்க லட்சங்கள்ல சம்பாதிக்கலானே, 1000கள்ல நம்ம சம்பாதிக்கலாம். ஆனா பெத்த தாயோ தகப்பனோ ஐயா அப்படின்னு சொல்லும் போது, அவங்க கை நீட்டி ஐயா ஏதாவது பணம் கொடுத்துட்டு போயான்னு சொல்லும் போது, பொண்டாட்டிக்கு தெரியாம ஒரு 100 ரூபாய 500 ரூபாய அப்பனாத்தா கையில அப்படி சுருட்டி கொடுக்கும் போது ஒவ்வொரு ஆம்பளையனோட மனசுலும் ஒரு வலி வலிக்கும் பாருங்க. அது 1000 பிரசவ வலியை விட கொடுமையானதுன்னு சொன்னா நடுவர் சத்தியமா உண்மை. அந்த கொடுமை யாரால? இந்த கட்டுன பொண்டாட்டியால தான். அது திருமணத்துக்கு பின்னாடி தானே. ஆமா. அப்புறம் எங்கனே மகிழ்ச்சி இருக்கு? வேணாம்ங்கறேன். பொண்டாட்டி வேணாம்டா. சொல்லுங்கண்ணே. வாங்கண்ணே 3 பேர் ஒரு முடிவு எடுப்பான். நான் சொல்றேன் சரிதானே? எதுக்கு எந்திரிக்கிறானே தெரியாம ரைட். என்னன்னே தெரியாம எந்திரிச்சு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். அவன் எழுப்பி விட்டேன். ஏதோ மாமா சொன்னா சரியா, மாமா சொன்னா சரியா தான் இருக்கும்னு எந்திரிச்சிட்டேன். இது போதும்டா. அதுதான் நம்பிக்கை. அதுதான் நம்ம நம்பிக்கை வண்டி ஓடுது. அண்ணே தம்பி இப்ப என்ன சொன்னா?
பொண்டாட்டி வேணாம். இல்ல அதுக்கப்புறம் கிணறு சொல்லி என்னமோ சொன்னானே, எந்த கிணத்துல விழுவ சொன்னா விழுவேன். கைதட்டுங்க சார். உண்மையிலுமே எந்த கிணத்துல வேணாலும் விழ சொல்லு மாமா, நான் விழறேன்னு உங்க தம்பி, உங்க மாப்பிள்ளை என் தம்பி சொன்னான்ல, எந்த நம்பிக்கை நம்ம மகாராஜா அண்ணன் எந்த சூழ்நிலையிலும் நம்மளை தள்ளிவிட மாட்டார்ங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. கைதட்டுங்க சார். இந்த நம்பிக்கையில தானே நல்லா இருக்கும் எல்லாருமே. நீங்க பாலுங்கணத்துல விழுந்தீங்க, எங்கோட்டு கிணத்துல ஏன் வந்து விழுந்தீங்க? எங்க கிணறு கிடக்க அங்க விழுவோண்டேன அண்ணே. நம்ம கிணறு நல்ல கிணறாத்தான் இருந்ததுண்ணே, பாலுங்கிணறு ஆக்குனதே அவங்க தானே. அதை கைதட்டுங்க சார். உண்மை பால் ஊத்துனதே நீங்க, அதை சொல்லுங்க. நடந்ததா இல்லையா? சீம்பால ஊத்த சொன்னா இந்த பால் ஊத்திருக்கீங்க. போறோம் 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 போறோம். நீங்க எழுப்பி விட்டா நடுவர் அவர்களை நிறைவே இப்படி சொல்லி முடிக்கிறேன். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே நிக்கும்பாங்க. மூத்தோர் சொல் கேட்டு நடப்பதுதான் நம் பண்பாடுன்னா, என்னைக்காவது நம்மளை பெத்த ஆயாவ, நம்மளை பெத்த அப்பனை பார்த்து மரியாதையா கேட்டிருக்காங்களா? மரியாதையா பேசியிருக்காங்களா? மாமா கூப்பிட்டுருக்காங்களா? சொல்ல மாட்டாங்க. அத்தை கூப்பிட்டுருக்காங்களா? சொல்ல மாட்டாங்க. உங்கொப்பே உங்காயா உந்தொம்பி நொன்னே சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்க. நான் கேட்கிற நடுவர்களை கைதட்டுங்க. இப்படி மதிக்காத குடும்பத்தில் எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? சார் ஒரு நிமிஷம். நாங்க ஒண்ணு மாமியார அத்தை நாங்க கூப்பிடுறது அம்மான்னு கூப்பிடுறோம். அத்தைய அம்மா, மாமாவை மாமான்னு கூப்பிடுறது இல்ல, அப்பா. மாமனார அப்பா. அப்போ உன் புருஷனை அண்ணே, உன் கொழுந்தனை தம்பி. அப்போ உங்க அப்பா அம்மா என்னன்னு கூப்பிடுவ? மாமா அத்தை என்ன கூப்பிடுவ? ரொம்ப கூப்பிட்டுருவீங்க நீங்க. என் சகோதரி, என் தங்கச்சி முடிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. மீன் குறித்து ஒரு வார்த்தை சொன்னீங்களம்மா, மீன் மாதிரி அப்படின்னு. உண்மையா சொல்றேன், ஆம்பளை வாழ்க்கையும் மீன் தான் நடுவர் அவர்கள். இந்த மீனோட வாழ்க்கை பார்த்திருக்கீங்களா? அதனுடைய உடல்லையே 100 முள் இருக்கும்னே, ஆனா ஒரே ஒரு தூண்டில் முள்ள சிக்கி அந்த மீனுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போற மாதிரி 3 முடிச்சுங்கிற ஒரு தூண்டில சிக்கிதான் பல ஆண்களினுடைய வாழ்க்கையே துன்பத்துக்குள்ள முடிஞ்சிருச்சு. அப்படின்னா நல்ல தீர்ப்ப மகாராஜனை சொல்லுவீங்கிற நம்பிக்கையோட கைதட்டின நம்ம மக்களை ஏமாற்றி விட மாட்டீர்கள் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு தம்பி. ஆகா, இந்த தாலியை பத்தி தான் எல்லாருமே சொல்றாங்க. திருச்சியில ஒரு அம்மா பேட்டி கொடுத்துச்சு. கல்யாணத்துக்கு எங்களுக்கு மட்டும் தாலி கட்டுறீங்களே, நாய்க்கு பெல்ட் போட்டது மாதிரி போடுறீங்களே, இது நியாயமானு கேட்டுச்சு. அதுக்கு தான் ஒருத்தன் பதில் சொன்னா, நாய் பிடிக்கிற வண்டி வந்துச்சுன்னு வச்சுக்க, இந்த பெல்ட் போட்ட நாயெல்லாம் பிடிக்க மாட்டான். யாருக்கோ சொந்தமான நாயின்னு விட்டுட்டு போயிடுமா. இந்த பெல்ட் போட்டாத நாயா பார்த்து தான் வண்டியில் ஏற்றுவான். அதனால நீ அப்படி சொல்லாதன்னா. தாலி தான் பெண்களுக்கு வேலி. தாலி போடுறது எதுக்கு? அதுதான் உங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த காங்கிரீட் வேலி. உண்மையா இல்லையா? இதெல்லாம் சிரிக்குது எதுக்குன்னு தெரியுமா? வேலி, அது வேலி, வேலி முறிஞ்சு போச்சு. அல்ல ஆளு சாந்தா வா, என்ன இந்த சோத்தை நல்லா போட்டோன்னே தின்று விட்டு திருகுதுடா.